ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி குழந்தைய கொண்டு வந்து சேது கிட்ட கொடுக்குறாங்க. ஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேன்னு சேது வாங்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி போனதுக்கு அப்புறமா குழந்தை அழுக ஆரம்பிக்குது. அதே மாதிரி தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கிற பொன் குழந்தைய அழுக ஆரம்பிக்குது. ஏன் அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு தனமும் எட்டி பார்த்துட்டு மாமா கிட்ட இருக்கிற குழந்தைய அழுதுட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அப்பத்தா சொல்றாங்க, அந்த குழந்தைய கொண்டு வந்து இங்க படுக்க வை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 குழந்தை பக்கத்து பக்கத்துல படுக்க வச்சோம்னா குழந்தை அழுக நின்றுது. எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப சொல்றாங்க, அவங்க 2 பேருமே ஒரே இடத்துல இருந்தாங்க இல்லையா? ஸோ ட்வின்ஸ் தானே. அதனால இன்னொரு குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இங்கேயே இருக்கட்டும் குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சேது சரின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப இடி இடிக்குது பயங்கரமா மழை வரும்டா இங்கேயே படு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இடியெல்லாம் இடிச்சா மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பயங்கர மழை. ஸோ அப்பதான் என்ன சொல்றாங்க, செல்லப்பண்ணிட்டு சொல்லி போய் அவன கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவரும் பயங்கரமா மழை வருது உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுட்டு வந்து படுக்க வச்சிடுறாங்க. தனமும் அப்புறமா அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு தமிழ் கூட போய் உள்ள படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் சொல்றாங்க, "எப்படி இருந்த குடும்பம்?" அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் பேசும்போது, தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, "நான் தான் சொல்லலன்னு சொல்றேன்ல, அப்பாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பா வந்துட்டு, "இல்லம்மா, நீ ஆரம்பத்துல இருந்து இதான் சொல்ற. ஆனா உன் குரல்ல இருந்து உன் ஃபோன்ல இருந்தா ஃபோன் வந்துச்சு." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சேது சொல்றாரு, "அப்ப வேற யாராவது உன் குரல்ல பேசியிருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு வந்துட்டு தனத்துக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஐஸ்வர்யா அந்த மாரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்றாங்க அந்த விஷயத்த. "அவ எல்லாத்தோட வாய்ஸும் பேசுவா. எனக்கு தெரியும். என்ட்ட பேசி காமிச்சிருக்கா." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாரு சேது. ஒருவேள அப்ப இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பாளோ அப்படின்னு யோசிக்கிறாரு. பட் அப்போதைக்கு எதுவும் பேசல. அப்புறமா வந்துட்டு அடுத்த நாள் ஆயிருது. அன்னைக்கும் அதே மாதிரி மழை வர்றனால இங்க வந்து படுங்கன்னு சொல்றாங்க. உள்ள வரவுமே குழந்தை அழுகுது. ஸோ சேது வந்துட்டு ஒரு குழந்தைய தூக்குறாரு. தமிழ் ஒரு குழந்தைய தூக்குறாங்க. சரி அப்ப நீங்க அங்கேயே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் ஹால்ல படுத்துக்கிறாங்க. அப்படி குழந்தைகள எப்படியோ பெட்ல படுக்க வச்சு தூங்க வச்சுறாரு சேது. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி படிச்சுட்டு இருக்காங்க. "நீ இன்னும் தூங்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நான் 3, 3:30க்கு தான் தூங்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள பார்த்துட்டே சேது தூங்கிர்றாரு. அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஐஸ்வர்யா தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா. தமிழ்ச்செல்வி எந்த தப்பு பண்ணல. ஏன்னா குழந்தைங்க மேல சத்தியம் பண்ற அளவுக்கு இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா அவ தப்பு பண்ணல அப்படிங்கிறத யோசிச்சுறாரு. ஸோ தமிழ்ச்செல்வி கிட்ட முகம் காட்டாம நல்லா தான் பேசுறாரு. அடுத்த நாள் ஆயிருது. அப்ப குழந்தைய குடுத்துட்டு வந்திருக்காரு தமிழ்ச்செல்விட்ட. அப்ப அவங்க வந்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு வேல பார்த்துட்டு இருக்காங்க. சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு கடைய பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தனம் வடை கருகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு வடைய எடுத்துட்டு இருக்காரு. அதே டைம்ல கரெக்ட்டா எல்லாருமே சேது வீட்ல இருந்து வந்துடுறாங்க. ராஜாங்கம் அப்புறமா எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா சேது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராஜாங்கம் கேட்கறாரு, "என்ன சேது இது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அவ குழந்தைய பார்த்துட்டு இருக்காப்பா. அதனால தான் நான் இத பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னமோ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே டைம்ல கரெக்ட்டா தாமரையும் அவங்க அம்மாவும் சொல்றாங்க, "அம்மா வடை போச்சேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்துட்டு ஐஸ்வர்யா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரா இவரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அத கேட்கவும் முடியாது. என்னம்மாமா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சேது ஏற்கனவே ஐஸ்வர்யா மேல கோவத்துல இருக்காரு. ஆனா அவர் வந்து தனியா இத கண்டுபிடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறனால கோவத்த காட்டாம, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ குழந்தைய பார்த்துக்கிறனால நான் இத பார்த்துக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு விட்டுறாங்க. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவன் இப்படி இருக்கானே மறுபடியும் பொண்டாட்டி கூட சேர்ந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஏதாவது பிளான் பண்ணி அவங்கள பிரிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ண போறாங்களா? அதாவது இன்னுமே தமிழ்ச்செல்வி மேல கோவப்படுற மாதிரி ஏதாவது பண்ண போறாங்களா? இல்ல இவங்க ஐஸ்வர்யா தான் இதுக்கெல்லாம் காரணம். அதுக்கு பிளான் போட்டு குடுத்தது ஈஸ்வரி தான் அப்படிங்கிறத சேது கண்டுபிடிச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இனி வர்ற எபிசோட்ல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.